நான் நிற்கிறது வந்து ஆர்சனல் ஸ்டேடியம் உள்ளார. இங்கே வந்து ஒரு மேட்ச் பார்க்க வந்திருக்கேன், ஃபுட்பால் மேட்ச். இன்னைக்கு யூரோப்பா லீகு. ஸோ இன்னைக்கு ஃபுல் மேட்ச் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கோலுக்கு பின்னாடி நிற்காந்தா இதுதான் ப்ளஸ். பாருங்க, இது ஹாஃப் டைமில் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி திருப்பி நினச்சிட்டு இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழர். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக. நான் நிற்கிறது வந்து ஆர்சனல் ஸ்டேடியம் உள்ளார. இப்போ பின்னாடிலாம் தெரியுது பாருங்க, ஆர்சனல் ஹைப்ரியில் இருக்குது. இங்கே வந்து ஒரு மேட்ச் பார்க்க வந்திருக்கேன், ஃபுட்பால் மேட்ச். இன்னைக்கு யூரோப்பா லீகு ப்ரீமியர்ஷிப்பில் இப்போ வந்து ஆர்சனல் தான் நம்பர் 1ல் இருக்காங்க. யூரோப்பா லீக்லேயும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல் மேட்ச் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பற்றி தான் ஃபுல் வ்ளாக் இன்றைக்கி. ஸோ ஆர்சனல் ஸ்டேடியத்தில் ஒரு மேட்சோட எக்ஸ்பீரியன்ஸ் யூகேல. அப்படியே பாருங்கள், மக்கள்லாம் வந்து நல்லா இப்போது எல்லாம் வார்ம் அப் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வெளியில், ஏன்னா இப்போலாம் பியர் உள்ளார அலோவ் பண்ண மாட்றாங்க. ஏன்னா உள்ளார எடுத்துகிட்டு போனால் எல்லாம் கிரவுண்டில் தூக்கி எறிகிறாங்கன்னு. ஸோ எல்லாமே வெளியில் எல்லாம் சாப்பிட்டுட்டு, எல்லாம் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா உள்ளார போவாங்க. உள்ளார போய் ஃபுல்லாக மேட்ச் பார்ப்போம். இந்த ஆர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். वो लोग उधर ही करते हैं उस स्टेप में. संग हो गया. லைன் பாருங்க, எவ்வளோ பெரிய லைன் நிற்குது. மக்கள் எல்லாரும் போட்டுருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியாக வந்திருக்காங்க. நிறைய பேர் அப்பா பையன் இவங்கெல்லாம் இதே மாதிரி தான். இந்த ஊரில் எப்படின்னா அப்பா பையன் வந்து வீக்கெண்டு பிளான்னா என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி பேர் வந்து பையனோட ஃபுட்பால் மேட்ச் பார்க்க தான் வருவாங்க. அவங்கவுங்க ஒரு டீமை சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த டீமுக்கு உயிரே கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி உள்ளார போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க நீங்கள். மக்களே, நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஐயா, ஸோ அந்த வழியாக தான் பிளேயர்ஸ்லாம் வருவாங்க அங்கேருந்து. இதோ அதான் டனல் பாருங்க. இந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 80,000, 80,000 பேர் இதில் உட்காரலாம். இது ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் உள்ளார போய்ங்க. இதுதான் யூரோப்பா லீக். ஃபுல்லாக இப்போ பிளேயர்ஸ் உள்ளார வர போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வெளில வந்துடுவாங்க. நான் பிளேயர்ஸ் சொன்ன மாதிரி இது வந்து டோட்டலாக 80,000. நிறைய மக்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் வராங்க. இப்போ இந்த கோலுக்கு பின்னாடி இருக்கிறதுனால நம்ம கோல் ஸ்கோர் பண்ணும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது டீமெல்லாம் உள்ளார வராங்க பாருங்க.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த பக்கம் இருக்குது ஹாஸ்டலு. இது ஒரு சீக்ரெட் பேசிக்கிறாங்க பசங்க. கிக் ஆஃப் பாருங்க. இது இந்த ஒரு ஏரியா மட்டும் தான் இந்த அவே டீம் கொடுத்துருக்காங்க. இதுதான் பிஎஸ்வி ஐந்தோவனோட டீமு. இந்த ஏரியா மட்டும் தான் கொடுப்பாங்க, பாக்கி எல்லாம் இந்த ஆளுங்க. ஸோ எப்பயும் ஒரு மேட்ச் நடந்ததுன்னா அவே டீம்னு சொல்லுவாங்க. யார் ஹோம் டீம் இல்லையோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடம் தான் கொடுப்பாங்க. எல்லாம் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பயங்கர டயார்ட் ஃபேன்ஸ். அந்த அவே டீம் பிஎஸ்வியோட அலும்பு தாங்க முடியல, வந்ததுலேயும் ரகலே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம உள்ளே வரும்போது எப்படி இருந்தது கூட்டம்? இப்போ பாருங்கள் கூட்டத்தை ஃபுல்லாகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இவருக்கு கூட்டத்தை. இதான் ஃபஸ்ட்டு பெனல்ட்டி வின் பண்ணியிருக்காங்க. பெனல்ட்டி இது பாருங்க, ஃபுல்லாக சப்ஸ்டியூட்ஸ்லாம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வார்ம் அப் ஆகிறாங்க, தெரியுதா? இது ஒரு பிளேயருக்கும் வச்சுருக்க பாட்டு. இது இன்னொரு ரெண்டாவது கார்னர். ஒரு ஃப்ரீ கிக் கிடச்சிருக்கு, பார்ப்போம். ஓ, ஜஸ்ட் மிஸ். எல்லாம் பிரேக் முன்னாடியே எல்லாம் கிளம்பி போகிறாங்க. எதுக்கு? டீ வாங்கி குடிக்கிறதுக்கு இல்லை, பியர் வாங்கி குடிக்கிறது. ஸ்டாப் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் ஸ்டாப் முடிச்சிட்டானோ 0-0. இது பாருங்கள், இது ஹாஃப் டைமில் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி திருப்பி நினச்சிட்டு இருக்கணும். இது வந்து மழை பெஞ்சதுன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ இன்டர்வல் விட்டாங்க. பிரேக்கில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கூட்டம். எல்லா கடைகளும் பயங்கர பிஸியாக இருக்குது. யூகேல வந்து யூகே மக்களோட சோஷியலைஸ் பண்ணணுன்னா மெயின் திங் என்னென்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட்பால் டீமை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வெளியில் பார்ட்டிலாம் போனீங்கன்னா அது ஒன்று தான் மெயின் டாப்பிக்காக இருக்கும். ஸோ முடிஞ்சதுன்னா உங்களால் ஃபுல்லாக அந்த ப்ரீமியர்ஷிப் என்னன்னு பார்த்துக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு நிறைய பேரோட மிங்கிள் பண்ண முடியும். சாப்பாடுக்கு எவ்வளோ பெரிய க்யூன்னு பாருங்கள். இங்கே மேட்ச் ஆரம்பிச்சிச்சு, இன்னும் க்யூ இப்படியே நிற்கிது. இதெல்லாம் சாப்பிட்டு எப்போ கிளம்புறதுன்னு தெரியல. மேட்ச் ஆரம்பிச்சிது செகண்ட் ஹாஃபு. சோறு தான் முக்கியம். நீங்கள் நின்றுருக்கிறாங்க. இந்த கோலுக்கு பின்னாடி நிற்காந்தா இதுதான் ப்ளஸ்ஸு. என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு இந்த ஆர்சனல் எப்போ இந்த பக்கம் மாறுதோ கோல்லாம் இந்த பக்கம் பார்க்கலாம் நம்ம பக்கத்துலேயே. மேலே கடுப்பாங்க.
வந்துட்டாங்கப்பா. நிமிஷம் தான் இருக்கு ஒரு சப்ஸ்டியூஷன். முடியிருக்கோம் எல்லாரும் அவங்க வாயாலே விசில் போடுறாங்க. முடிஞ்சிச்சுன்னு முடிஞ்ச கேமு. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நீங்கள் என்ஜாய் பண்ணிக்க நினைக்கிறேன். இதுதான் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனு. ஃபுல்லாக க்யூ பண்ணி போய் உள்ளார போயிட்டு அப்படியே தான் போகணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்.